இஃப்தருக்கு இந்த மாதிரி காரசாரமாக சிக்கன் போண்டா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் உதிர்த்து விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து உதிர்த்து விட்டு சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை இந்த மாவில் போட்டு நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், நல்ல காரசாரமாக சூப்பரான சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.